ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாண்ட் அப்படிங்கிற வேர்டு எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னாங்க பார்க்க போகிறோம். ஸோ வாண்ட் அப்படிங்கிற வேர்ட் வந்து நிறைய விஷயங்களில் டெய்லி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க எங்கெங்கே யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாண்ட்டுக்கு என்ன மீனிங்னு தெரிஞ்சுக்கலாங்க. வாண்ட் அப்படிங்கிறது நமக்கு எதாவது ஒன்று வேணும், நமக்கு ஏதாச்சும் பண்ணுறக்கு ஆசையாக இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம வாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீட் ஆர் டிசையர் ஏதாவது ஒன்று இருக்குன்னா அதை வந்து வாண்ட் அப்படிங்கிற வேர்டு வச்சு நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்கள், இதை வந்து 2 வகையில் வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணலாம் வாண்ட் யூஸ் பண்ணி. ஃபஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட் ப்ளஸ் வாண்ட் ப்ளஸ் நவுன். ஸோ சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷி, இட் இதெல்லாமே சப்ஜெக்டில் வரும். ஸோ அது கூட வாண்ட் ப்ளஸ் நவுன். நவுன்னா என்னென்ன வரும்னா ஒரு பர்சன், இல்லைனா ஒரு பிளேஸ், இல்லைனா ஒரு பொருள், இல்லைனா ஒரு ஐடியா, இதெல்லாமே நவுனில் வருங்க. இதை 3ஐயும் சேர்த்து நம்ம ஒரு சென்டென்ஸ் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணலாம். அது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து சப்ஜெக்ட் ப்ளஸ் வாண்ட் ப்ளஸ் டூ ப்ளஸ் வெர்ப். ஸோ சப்ஜெக்ட் ஆல்ரெடி நான் சொல்லிவிட்டேன், ஐ, வி, யூ, தே அதெல்லாம் வரும். ஸோ வாண்ட் கூட டூ போட்டு வேர்புங்கும் போது ஏதாவது ஒரு ஆக்ஷன் நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வந்து வாண்ட் டூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 2 வகையில் பண்ணலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஒன்று பாருங்கள். சப்ஜெக்ட் ப்ளஸ் வாண்ட் ப்ளஸ் நவுன். ஸோ யூஸ் திஸ் வென் யூ வாண்ட் சம்திங். ஏதாவது ஒன்று வந்து உங்களுக்கு வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாண்ட் வாட்டர், எனக்கு தண்ணி வேணும். ஷீ வாண்ட்ஸ் அ ஃபோன். ஸோ இப்போ ஐ, யூ, வி, தே இந்த 4க்குமே வந்து வாண்ட் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஷீ, ஹீ, இட் இது 3க்கும் எஸ் சேர்த்திக்கணும் வாண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ ஷீ வாண்ட்ஸ் அ ஃபோன், வி வாண்ட் சம் ஃபுட், எங்களுக்கு சாப்பாடு வேணும். இதெல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி பண்ணலாம். செகண்டு அதே மாதிரி எஸ் வந்து ஆட் பண்ணணும். இஃப் வி ஆர் யூஸிங் ஹீ, ஷீ, இட். ஹீ, ஷீ, இட் அப்படிங்கிறத நம்ம ஃபார்ம் பண்ணும்போது வாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது, வாண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுதாங்க ஒரு கிராமர். இது நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. செகண்ட் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வாண்ட் ப்ளஸ் டூ ப்ளஸ் வெப். ஸோ யூஸ் திஸ் வென் யூ வாண்ட் டு டூ சம்திங். ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணும்போது தான் நம்ம வந்து வேர்ப் யூஸ் பண்ணுற முன்னாடி டூ போடணும். ஸோ ஆப்வியஸாக ஹீ, ஷீ வரும்போது வாண்ட்ஸ் எஸ் போட்டுக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், ஐ வாண்ட் டு ஈட். ஈட் அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன். ஸோ ஐ வாண்ட் ஃபுட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அங்கே டூ போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் ஆக்ஷன் பண்ணல, எனக்கு சாப்பாடு வேணும்னு சொல்கிறேன். ஐ வாண்ட் டு ஈட் அப்படின்னா நான் சாப்பிடணும், எனக்கு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது அப்படி சொல்கிறதுக்கு ஐ வாண்ட் டு ஈட் அப்படின்னு சொல்லணும். ஹீ வாண்ட்ஸ் டு ஸ்லீப். ஸோ இங்கே வந்து எஸ் சேர்த்தணும். பிகாஸ் ஹீ யூஸ் பண்ணுறனால அவனுக்கு தூங்கணும் போல் இருக்குது போல் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு ஹீ வாண்ட்ஸ் டு ஸ்லீப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதாங்க சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஐ, யூ, ஹீ, ஷீ, தே, வி இதெல்லாமே வந்து இட் இதெல்லாமே வந்து சப்ஜெக்ட்ஸில் வந்துடும். வாண்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து நார்மலாக யூஸ் பண்ணுறது ஐ, யூ, வி, தே அதுக்கு வாண்ட் யூஸ் பண்ணுவோம். ஹீ, ஷீ, இட் வந்தால் மட்டும் வாண்ட்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ டூ ப்ளஸ் வேர்ப் அப்படிங்கும்போது ஆக்ஷன் ஏதாவது பண்ணணும்னா நீங்கள் வந்து அந்த டூ அப்படிங்கிறத போட்டுக்கணும் வேர்பாக இருந்தால். ஸோ இப்போ வந்து நம்ம 2ஐயும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ வாண்ட் ப்ளஸ் நவுன்னா ஐ வாண்ட் காஃபி அப்படிங்கிறது எனக்கு காஃபி வேணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஸ்ட்ரக்சர். செகண்டு எப்போ வாண்ட் டூ போடணும், ஐ வாண்ட் டு ட்ரிங்க் காஃபி. உங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியுது. எனக்கு காஃபி வேணுங்கிறக்கும் எனக்கு காஃபி குடிக்கணும் அப்படிங்கிறக்கும் ரெண்டுமே கொஞ்சம் டிஃபர் ஆகுது இல்லையா. நான் ஒரு ஆக்ஷன் சொல்கிறேன். ஸோ அதனால் வாண்ட் டூ அப்படின்னு போட்டுக்கிறேன். ஐ வாண்ட் டு ட்ரிங்க் காஃபி, எனக்கு காஃபி குடிக்கணும் போல் இருக்குது. ஐ வாண்ட் காஃபி, எனக்கு காஃபி வேணும். ஸோ இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்துடலாம். ஐ வாண்ட் வாட்டர். ஐ வாண்ட் வாட்டர், எனக்கு தண்ணி வேணும். ஐ வாண்ட் ஃபுட். ஐ வாண்ட் ஃபுட், எனக்கு சாப்பாடு வேணும். ஷீ வாண்ட்ஸ் ஐஸ்கிரீம். ஷீ வாண்ட்ஸ் ஐஸ்கிரீம், அவளுக்கு ஐஸ்கிரீம் வேணும். வி வாண்ட் அ நியூ டிவி. வி வாண்ட் அ நியூ டிவி, எங்களுக்கு புதிய டிவி வேணும். த பேபி வாண்ட்ஸ் மில்க். ஸோ ஹியர் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீ, ஷீ, இட்டு வந்து போட கிடையாது. பட் பேபின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ பேபின்னு சொல்கிறனால வாண்ட்ஸ் அப்படிங்கிறது எஸ் வந்து சேர்த்திக்கணும். ஏன்னா சப்ஜெக்ட் வந்து ஹீ, ஷீ, இட்டுக்குள்ளே போகுது, ஐ, வி, யூ, தேல இல்லை. ஸோ த பேபி வாண்ட்ஸ் மில்க்குங்கும் போது குழந்தைக்கு பால் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூ வாண்ட் அ மொபைல், உனக்கு புது மொபைல் வேணும் போல் அப்படின்னு, பழசு ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா அப்படி சொல்லி யூ வாண்ட் அ மொபைல் அப்படிங்கலாம். செகண்ட் ஐ வாண்ட் டு ஸ்லீப். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா வாண்ட் டூன்னு வந்துருச்சு. பிகாஸ் நம்ம வேர்ப் ஸ்லீப்புங்கிறது ஒரு ஆக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ ஐ வாண்ட் டு ஸ்லீப், எனக்கு தூங்கணும் போல் இருக்குது. ஹீ வாண்ட்ஸ் டு ஈட், அவனுக்கு சாப்பிடணும் போல் இருக்குது. ஷீ வாண்ட்ஸ் டு டான்ஸ், அவளுக்கு டான்ஸ் ஆடணும் போல் இருக்குது அப்படிங்க. ஷீ வாண்ட்ஸ் டு டான்ஸ்.
வி வாண்ட் டு கோ ஷாப்பிங், எங்களுக்கு ஷாப்பிங் போகணும் போல் இருக்குது அப்படிங்கிறது வி வாண்ட் டு கோ ஷாப்பிங், இங்கே எஸ் போட வேண்டியது அவசியம் இல்லை பிகாஸ் வி யூஸ் பண்ணதுனால. ஹீ வாண்ட்ஸ் டு ப்ளே கிரிக்கெட், அவனுக்கு கிரிக்கெட் விளையாடணும் ஆசையாக இருக்குது. ஹீ வாண்ட்ஸ் டு ப்ளே கிரிக்கெட். ஐ வாண்ட் டு லேர்ன் இங்கிலீஷ், எனக்கு இங்கிலீஷ் கற்றுக்கணும் போல் இருக்குது அப்படின்னா ஐ வாண்ட் டு லேர்ன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே தெரிஞ்சிடும் வாண்ட் அப்படிங்கிறது எங்கெங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே வாண்ட் யூஸ் பண்ணணும், எங்கே வாண்ட் டு யூஸ் பண்ணணும், எங்கே வந்து எஸ் வந்து சேர்த்தணும்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இன்னொரு தடவை சம்மரியாக சொல்லணும்னா, வாண்ட் எங்கே யூஸ் பண்ணுவோம், சப்ஜெக்ட் வந்து ஐ யூ வி தேவாக இருந்ததுன்னா யூ கேன் யூஸ் வாண்ட். ஹீ ஷி இட்டாக இருந்துச்சுன்னா வாண்ட்ஸ். இல்லைனா இந்த பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அந்த மாதிரி வந்து யாராவது ஒருத்தங்களை குறிப்பிட்டு சொல்லும்போது நாம் வந்து வாண்ட்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஷீதா வாண்ட்ஸ் டு குக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அங்கே வந்து சீதா அப்படின்னு சொல்கிற போதே அங்கே வந்து என்னது ஷீ அப்படின்னு ஆயிடுது இல்லையா. அதனால் நேம் யூஸ் பண்ணும்போது சப்ஜெக்டில் நீங்கள் நேம் யூஸ் பண்ணாலும் வாண்ட்ஸ் அப்படின்னு தாங்க யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து வேர்ப், ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது வாண்ட் டு அப்படின்னு போடணும். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டெய்லியுமே இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்லை உங்கள் ஃபேமிலிக்கிட்ட உங்களுக்கு யாராச்சும் பேச பிடிக்கலனாலும் இல்லை பேசுகிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், சும்மா உங்கள் அப்பா அம்மா கிட்டேயே பேசுங்க. அப்படியே பேசிகிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக வரும். ஸோ மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் டெய்லி நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு. தேங்க்யூ, டாட்டா, பை பாய்.